Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல். ஸோ டாடா ஐபிஎலோட 19வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் இருக்கு லிங்கை வச்சு கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம நேமை வச்சு நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் வந்து இருக்கு. ஸோ பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, அப்பெல்லாம் போயிட்டு யாரும் ஏமாத்திர வேண்டாம். ஸோ நம்ம கொடுக்குற டீம்ஸை டெமோ டீமா கன்சிடர்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறப்போ ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை வச்சு கரெக்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல 11 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இந்த மேட்சுக்கு வந்து இருக்கு. அது மட்டும் கிடையாது, 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல ஃப்ரீ கிவ்அவே 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவே இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்குறாங்க. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னும் நிறைய கான்டெஸ்ட் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றதுக்கு 100% போனஸ் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆப் ஓபன் பண்றதுக்கு அப்புறம் லோ காம்பினேஷன் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ஹெட் டு ஹெட் ஃபேண்டசியும் வந்து இதுல இருக்கு. தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் சப்போர்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. தென் நீங்க வின் பண்ணி வச்சிருக்கிற மணியை வின்னிங்ஸ்ல இருந்து டெபாசிட்டுக்கு மாத்திரீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4% வந்து அவங்க வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. தென் அது மட்டும் கிடையாது. இதுல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 100% அண்ட் டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை. நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் சார்ஜஸும் அதில் பிடிக்கிறது இல்லை. 30 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலுங்க. ஸோ நீங்க இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா வெறும் 30 செகண்ட்ல உங்களோட வேலை இது அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆயிரும். இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதுல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஹைதராபாத்தோட பிச் ரிப்போர்ட். ஹைதராபாத் பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்ங்க. நல்லாவே வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த இன்சியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் அசட்ஸ் இருக்கும். இந்த இன்சியலா கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கும். ஆனா பிளாட் ட்ராக்கை கொடுத்துருவாங்க. பேட்டிங் அவுட்ஃபீல்ட் எல்லாமே ரொம்ப சின்ன அவுட்ஃபீல்டா வந்து இருக்கும். அவுட்ஃபீல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதா வந்து இருக்கும். ஸோ பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி இங்க பிளே பண்ணுவாங்க. லைக் 200+ ரன்ஸ்ங்கிறது சாலிடா வருவதற்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு நிறைய விக்கெட்ஸும் கிடைக்கும். பட் ட்ராக் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ட்ராக். ரெண்டு டீமுமே 200 ரன்ஸ் வரைக்குமே கூட அடிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 80 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு ஓவராலா டொமஸ்டிக் அண்ட் ஐபிஎல் எல்லாமே. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 33, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 43 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 37 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜான ஸ்கோர் 165 இருக்கு மொத்தமா அந்த 80 மேட்சஸ்ல. கடைசியா நடந்த 5 T20 பார்ப்போம். மொத்தமா நடந்த மேட்சஸ்ல, அதாவது மொத்தமா ஒரு 80 மேட்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா ஒரு 10 வருஷமா நடந்திருக்க மேட்சஸ் வச்சு பாக்குறப்போ 165ங்கிறது ஆவரேஜ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ. பட் கடைசி 5 T20 இந்த வெனுல 211ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்குங்க. கடைசியா நடந்த 5 T20 இந்த வெனுல நடந்த மேட்சஸ்ல 211ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 62 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. அதுல 47 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் இங்க விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. தன் பேட்டிங் ட்ராக் 211ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ரெண்டு டீமுமே சேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுமே 220-230 ரன் அடிப்பாங்க. சேஸ் பண்ற டீமுமே அதை வந்து சேஸ் பண்ண கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 வருஷத்துல ஒரு 4 முறை ஹெட்வெட்ல மோதிருக்காங்க. அதுல
குஜராத் டைட்டன்ஸ் தான் 3 முறை வின் பண்ணி பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஹோம் கண்டிஷன்ஸ்ல பிளே பண்றதுனால ஸ்லைட்லி வின்னிங் சான்சஸ் வந்து அதிகம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்குங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து பாசிபிளான பிளேயிங் 11 சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்களோட அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்னும் பில்ட் ஆகவே இல்லைங்க. இவங்களது பில்ட் ஆகி ஒரு மாதிரி செட் ஆயிட்டாங்கன்னா எல்லா டீமுட்டுமே பயங்கரமா பிரிச்சிருவாங்க. இவங்கள்ட்ட இருந்து இன்னும் யாராவது ஒரு விக்கெட் ஏர்லியாவே விக்கெட்டை வெட்டிட்டு இருக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இசான் கிஷானும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் சதம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டும் எதுவுமே வராதது மிகப்பெரிய ஒரு மைனஸா போயிட்டு இருக்கு. இந்த டாப் 3 பேருமே சோபிக்காதது அந்த டீமுக்கு பெரிய தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியான லாஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டோட அவங்களோட ஃபார்ம் திரும்பவும் வருவதற்கான ஒரு மேட்சா இந்த மேட்ச் இருக்க போது. ஹோம் கண்டிஷன்ஸ்ல வேற ஆட போறாங்க. இந்த 2 பேரும் இந்த மேட்ச்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல ஒரு பிளாட் ட்ராக்கா கொடுத்துருவாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா வந்து 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே 30+ ரன்ஸ்ங்கிறது சாலிடா வரும். யாராவது ஒருத்தவங்க ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஐ திங்க் 50+ ரன்ஸுக்கு மேல அடிச்சு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போது இந்த பார்ட்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். இசான் கிஷானை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லை. விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவர் பண்ணல. ஸோ ஹென்ரி கிளாசன் தான் பண்றாரு. அப்படிங்கிறப்போ அதுல அவருக்கு வந்து மைனஸா போயிடுது. அஸ் அ பியூர் பேட்டரா அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் வந்து 30 ரன்னாவது அவர் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். டாப் 2 பேருமே இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல 2 பேருமே ஒரு நல்ல ஒரு இதை வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு 30 ரன் அப்படிங்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவர்ல ஒரு 80 ரன்னோ 90 ரன்னோ வரைக்கும் கூட இவங்க 2 பேருமே கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக. அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிறப்போ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டா ஆடணும் ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இசான் கிஷான் தள்ளப்பட்டுருவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான். நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசன் ஃபுல்லா இவரு பயங்கரமான ஒரு ஃபிளாப். டோட்டலா வந்து அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே வரல. அது அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். பட் அவர் வந்து லாஸ்ட் சீசன் ஃபுல்லா சூப்பர் பவுலும் பண்ணாரு, பேட்டிங்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இந்த மாதிரி பவுல் பண்ண அவருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. பியூர் பேட்டரா மட்டும் அவர் ஆட வைக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் மினிமம் ஒரு 2 கேட்சோ 3 கேட்சோ வந்து டிராப் பண்ணாரு. ஸோ ஃபீல்டிங்லயும் ரொம்ப ஒர்ஸ்டா பண்ணாரு. லாஸ்ட் அது ஒரு இன்ஜுரி ஆயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. பயங்கரமான அத்லெட்டிக், அவர் பயங்கர ஃபிட்டான ஒரு பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு மாதிரி கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மேட்ச் இவர் கண்டிப்பா பேட்டிங் வந்தாருன்னா 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் மேட்ச் என்னதான் ஒரு கேட்சஸ் டிராப் பண்ணாலுமே இந்த மேட்ச் அங்கேயே தான் ஃபீல்டிங்ல நிக்க வைப்பாங்க. அதாவது கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் மினிமம் 2 கேட்சாவது இந்த மேட்ச் அவர் பிடிச்சிருவாரு. தென் அதுல ஒரு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இசான் கிஷானை விட நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகுது. அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி தொடர்ச்சியான ஃபிளாப் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மேட்ச் வந்து அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. கமிந்து மெந்திஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ், தென் பவுலும் பண்ணி விக்கெட்டும் எடுத்தாரு. இந்த மேட்ச் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா அந்த டவுன்லயே வருவாரானா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர் 3 பேருமே ஏர்லியரா விக்கெட்டை விட்டுட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கமிந்து மெந்திஸை வந்து ஆட வச்சாங்க. பட் இந்த மேட்ச் என்ன ஆகும், டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேர்த்தோட ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அப்படிங்கிறப்போ நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட் ஒரு 14வது ஓவருக்கு அப்புறம் தான் விழப்போகுது அப்படின்னா உடனே கமிந்து மெந்திஸ் வரமாட்டாரு. ஹென்ரி கிளாசனை வந்து ஆட வச்சிருவாங்க. ஹென்ரி கிளாசனுக்கு அப்புறம் அன்கிட் வெர்மா இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல போயிடும். அப்படிங்கிறப்போ கமிந்து மெந்திஸோட ஃபேண்டசி வேல்யூ பேட்டிங்ல ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டவுன் ஆக போகுது. பவுலிங்ல அவர் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை பத்தி நான் அந்த அடுத்த ஆப்ஷன்ஸ் சொல்றேன். ஸோ கமிந்து மெண்டிஸ் பேட்டிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆகுது. நீங்க அவர் எந்த மாதிரி டீம்ல ட்ரை பண்ணணும், இப்ப 10 டீம் போடுறீங்கன்னா சப்போஸ் திரும்பவும் பழைய மாதிரியே ஏர்லியரா விக்கெட்ஸை விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஃபேவரா குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த டீமுக்கு நீங்க கமிந்து மெந்திஸ் ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட். ஆனா நியூட்ரலான டீம் இல்ல, எஸ்ஆர் கட்சிக்கு ஃபேவர் நியூட்ரலான டீம்லேயே கமிந்து மெண்டிஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வாய்ப்புகள் கம்மி. பேட்டிங்ல
ஆனா ஒரு ஒன் சைட் டீம்ஸ்க்கு ஒரு ஆப்ட் ஆயிருவாரு. இல்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுலயுமே கமிந்து மெண்டிஸ் வருவாரான மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதுல இந்த டாப் ஆர்டர்ஸ் ஃபுல்லா ஆடிடுவாங்க. கமிந்து மெண்டிஸோட ஃபேண்டசி ஒலி பேட்டிங்ல கொஞ்சம் டவுன் ஆகுது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவரான ஒரு டீமா இருந்தாலும் சரி, நியூட்ரலான டீமா இருந்தாலும் சரி, ஒரு ஒன் சைடா குஜராத்துக்கு ஃபேவரா போடுறீங்கன்னா அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஹென்ரி கிளாசன், நான் யூஸ்வலா எப்பவுமே சொல்லுவேன், ஹென்ரி கிளாசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரை, பேட்டிங் செகண்ட்னா அவர் நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அவர் பெருசா வந்து பேட்டிங் செகண்ட்ல அவருக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட் வராது அப்படின்ட்டு. அதேதான் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. விக்கெட் கீப்பர்ல இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு வந்து 20ல இருந்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். இந்த விக்கெட் கீப்பிங் பண்றதுனால மட்டும் கேட்ச், ஸ்டம்பிட், ரன் அவுட் இது மாதிரியான கான்ட்ரிபியூட்ல அவருக்கு வந்து கிடைச்சிடும். ஒரு 20 to 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கடைசி 5 ஓவர் அவருக்காக ஒதுக்கி வச்சிருவாங்க. கடைசி 5 ஓவர்ல எந்த விக்கெட் போனாலும் ஹென்ரி கிளாசன் ஆட விட்டுருவாங்க. கடைசி 5 ஓவருக்கு வந்துட்டாரு, பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் தான். மினிமம் 30-35 ரன் குயிக் ஃபயரா பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்ல மட்டுமே ட்ரீட் பண்ணிடுவாரு. ஸோ அப்படிங்கிறப்போ ஹென்ரி கிளாசன் மஸ்ட் ட்ரை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவர் இன்னும் கீழே டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்கிட் வர்மா ஆட வைப்பாங்க. ஸோ அவர் வந்து கடைசி சமயத்துல வந்து ஒரு குயிக்கா ஒரு 3 ஓவருக்கு ஒரு 45 ரன் 50 ரன் இருந்தா கூட அவரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் ஹோல்டு பண்ணிக்கிட்டே வச்சிருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த அதே கடைசி 5 ஓவருக்கு 70 ரன் 80 ரன் வேணும். அந்த மாதிரி சமயத்துல வந்து இவரை உடனே கொண்டு வந்துருவாங்க. அப்ப கடைசி 5 ஓவர்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவரும், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கடைசி 2 ஓவர் 3 ஓவர் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு தான் ஹென்ரி கிளாசனை கொண்டு போவாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும். அன்கிட் வர்மா டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆகணுங்க. கொலாப்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவரு கொஞ்சம் மேல வந்து அவர் 40 ரன் 50 ரன் அடிக்கிறதுக்குலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் 10ல் ஒரு மேட்ச் தான் அது நடக்கும். ஸோ அது மாதிரி ஒரு மேட்சஸ் நடந்தது. இவர் வர்ற பட்சத்தில் இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆகணும். பேட் கமின்ஸ் பேட்டிங்ல கண்டிப்பா வந்தாருன்னா 15 to 20 ரன் குயிக்கா ஆடிடுவாரு. ஒரு 15 ரன் மட்டும் வைங்க, அதுல 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். தென் 4 ஓவர்னு பவுல் பண்றாரு. நிறைய கட்டர் வேரியேஷன்ஸ் தான் இப்ப போடுறாரு. அவரோட அந்த வேகத்தையே அவர் அதிகமா யூஸ் பண்றதே இல்லை. வெறும் கட்டர்ஸ் வேரியேஷன் தான், ஸ்லோவர் பவுன்சஸ் போடுறாரு. நிறைய விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் அவர் பவுல் பண்றாரு. T20க்கு ஆப்டான ஒரு பவுல் தான் பண்றாரு. பட் இது ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டதுனால மேபி ரன்ஸ் அதிகமா போகலாம். இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறப்போ பேட்டர்ஸ்க்கு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை படி. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை பேட் கமின்ஸ், 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவாரான ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது மேபி பியூர்லி சான்சஸ் ஹை வந்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு. அக்சர் பட்டேல் அண்ட் முகமது சமி, இந்த மேட்ச் ஜெய்தேவ் உனட்கட் உள்ள வருவாரு. அடுத்தது ஜீசன் அன்சாரி. ஸோ இது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு காம்பினேஷன். ஸோ இதுல அக்சர் பட்டேல், முகமது சமி, உனட்கட், ஜீசன் அன்சாரி, பேட் கமின்ஸ் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ். தென் கமிந்து மெந்திஸ்க்கான ஒரு பவுலிங் ஆப்ஷன். கமிந்து மெந்திஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஆஃப் பிரேக் பவுல் பண்ணுவார் ரைட் ஹேண்ட்ல. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுல் பண்ணுவார். 2 ஹேண்டில் இருந்துமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு திறமை வாய்ந்த ஒரு பவுலர் சொல்லலாம் கமிந்து மெந்திஸ். ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாய் சுதர்சன், ரூதர்ஃபோர்ட், தென் லைக் ஆமா 2 பேர் தான் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ், மீதி எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு ஸ்பின் பவுலிங்கோட தான் போக போறாங்க ஜீசன் அன்சாரி அப்படின்ட்டு. ஸோ ஜீசன் அன்சாரிட்டு இருந்து ஒரு 3 ஓவரும், கமிந்து மெந்திஸ் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர், மொத்தம் ஒரு 5 ஓவர் வந்து இவங்க 2 பேரும் வந்து பவுல் பண்ணுவாங்க. இந்த வேணும்ல ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அசட்ஸ் இல்ல, மொத்தம் 5 ஓவர் பவுல் பண்ண போறாங்க ஸ்பின்னர்ஸ். மீதி இருக்க 15 ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ் அவரோட 4 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுவாரு. தென் ஹர்ஷல் பட்டேல் இருந்து 3 ஓவர், முகமது சமி அவரோட 4 ஓவர், தென் அடுத்ததான் மேபி ஜெய்தேவ் உனட்கட் இருந்து ஒரு 3 ஓவர். இந்த காம்பினேஷன்ஸ்ல தாங்க வரப்போகுது. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த காம்பினேஷன் தான் வரப்போகுது. இதுல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஹர்ஷல் பட்டேலுக்கு தான் இங்க இருக்கும். குறிப்பா அந்த 18, 19, 20 இந்த 3 ஓவர் வந்து பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் இந்த 2 பேர் தான் பவுல் பண்ணுவாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமா இருக்கும். ஸோ ஹர்ஷல் பட்டேல்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா, செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். முகமது சமி போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் 1 விக்கெட்டுங்க. ஸோ அதுல செகண்டா பவுல் பண்ணும்போது
மேபி 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணுவாரு. இன்சியலாவே ஒரு த்ரெட் வந்து சாய் சுதர்சனுக்கு அவர் கொடுப்பாரு. பட் சாய் சுதர்சன் நான் அப்புறம் சொல்றேன். ஸோ முகமது சமியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சியல் த்ரெட் வந்து நம்ம சாய் சுதர்சனுக்கு வந்து ஒன்று கொடுப்பாரு. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாருங்க போத் இன்னிங்ஸ்லுமே. செகண்டா பவுல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 15 ஓவருக்குள்ள அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றதுனால அந்த மிடில் ஓவர்ஸ்ல மேபி ஏர்லி ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பதற்கு சான்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். ஜெய்தேவ் உன்னட்கட் இன்னொரு டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன்ஸ் பவுலர்ஸை கொண்டு வர போறாங்க. இல்லைன்னா சிமர்ஜித் சிங் நிறைய அடி வாங்கிட்டு இருக்காரு. பட் அக்யூரேட்டா லைன் அண்ட் லென்த் சூப்பரா பவுல் பண்ணுவாருங்க. சிமர்ஜித் சிங் ஜெய்தேவ் உன்னட்கட் 2 பேர்த்துல யாரு இருந்தாலுமே ஒரு விக்கெட் வரைக்கும் தாங்க அவங்க எடுப்பாங்க. ஜீசன் அன்சாரி 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு. அவுட் இருந்து 1 விக்கெட் தான் கிடைக்க போகுது. அப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. முகமது சமி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல செகண்டா பவுல் பண்ணும்போது இவர் ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். பேட் கமின்ஸ் அசட்ஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர் கட்சிக்கு நான் ஃபேவரா போறேன் அப்படிங்கிற பட்சத்துல பேட் கமின்ஸ், முகமது சமி செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பேட் கமின்ஸ் அந்த ஹர்ஷல் பட்டேல் இந்த 2 பேரும் வந்து மோர் இம்பார்ட்டன்டா வந்து உங்க டீம்ஸ்க்கு வந்து இருப்பாங்க. அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. குறிப்பா சாய் சுதர்சன் சரியான ஃபார்ம்ல இருக்காருங்க. சூப்பர்வான ஒரு ஃபார்ம், நல்லா ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சஸுமே அவங்க அதாவது இயர்லியரா அவசரப்பட மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் தூக்கி ஆடி சிக்ஸர்ஸ்க்கு பவுண்டரிஸ்க்குலாம் ட்ரீட் பண்றதே கிடையாது. கேப்பை ஃபில் பண்றாரு. கேப்ல ஆடி தரையோட தரையா நிறைய பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு. ஒரு குவாலிட்டி இன்டென்ட், அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அது இல்லாம இந்த வேணும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு, நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங்கா போவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுல மேபி ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஹை ஸ்கோரிங் வேணும், ஒரு டீம் எஸ்ஆர் கட்சினாவே 250 ரன் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டிக்கு போகலாம், கொஞ்சம் அடிச்சு ஆடலாங்கிற மனநிலைக்கு போயிட்டாருன்னா ஏர்லியர் விக்கெட் கண்டிப்பா விட்டுருவாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் அவரோட நேச்சுரல் கேம் ஆடினாருன்னா மினிமம் 40 ரன்ஸ் சாலிடா அவர் கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு அவரோட எபிலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்டென்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. தரையோட தரையா ஆடணுங்கிற அந்த இன்டென்ட் எல்லாமே சூப்பர். பட் அந்த ஸ்லைட்லி காம்ப்ரமைஸ் ஒரு 280 ரன் அடிக்கணும், ஒரு 260 ரன் அடிச்சிருக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க, ஆடிட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஆடிட்டிங் எபிலிட்டிக்கு போலாங்கிற மனநிலைக்கு போனார்னா ஏர்லியர் விக்கெட் விழுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இன்சிலாவே நான் சொன்ன மாதிரி முகமது சமி கிட்ட இருந்து அவருக்கு ஒரு பேட்டில் இருக்கு. ஸோ இன்ஃபார்ம் பிளேயர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஃபிளாப் அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வரல. நான் சொன்ன அந்த காம்ப்ரமைஸ் மூலியமா அவர் எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா ஏர்லியர் விக்கெட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சுமன் கில் போத் இன்னிங்ஸ்லுமே மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன் இந்த மேட்ச் அடிப்பாரு. எப்படி நம்ம வந்து டாப் ஆர்டர் அபிஷேக் சர்மா டிராவிஸ் 2 பேர்த்து வந்து யாராவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாங்க, அவங்க வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதே மாதிரி தான் இந்த டீம்ல சுமன் கில் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்குமே ஆப்டா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் வந்து 40 ரன் மேக்ஸிமம் 60 ரன் வரைக்கும் கூட அவர் கொண்டு போவதற்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் வந்து இருக்கு. ஜாஸ் பட்லர் அந்த டீம்ல ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர், இந்த டீம்ல ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர். ஹென்ரி கிளாசனோட டவுன் த ஆர்டருக்கு வருது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜாஸ் பட்லர் கொஞ்சம் டாப் த ஆர்டர்லயே வந்துடுறாருங்க. ஸோ டாப் ஆர்டர்லயே வராரு. பேட்டிங்ல வந்து ஃபிளாட் ட்ராக் ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இவர் வந்து போத் இன்னிங்ஸ்லுக்குமே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா வந்து அவர் வந்துடுறாரு ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். ஆனா ஜாஸ் பட்லர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நிறைய முறை ஏறியவே விக்கெட்டை விட்டுருக்காருங்க. ஒரு சின்ன ஒரு இதுதான். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஹென்ரி கிளாசன் அவர் ஃபேண்டசி டீம்ல நிறைய முறை வந்திருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா வந்துடுறாரு. இவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் மேட்சஸ் ஃபேண்டசி டீம்ல வரதில்லை. பேட்டிங் செகண்ட்னா தான் நிறைய முறை வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கு. நான் வந்து ஹென்ரி கிளாசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரை, அதே மாதிரி ஜாஸ் பட்லர் பேட்டிங் செகண்ட்னா மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறப்போ 2 பேருமே என்னோட டீம்ஸ்ல வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா ஸ்லைட்லி சேஃப் ஹென்ரி கிளாசனை விட கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் வந்து ஜாஸ் பட்லர் தான். அதுக்கான ரீசன் டாப் ஆர்டர்லயே வராரு. ஏன்னா ஹென்ரி கிளாசன் சம்டைம்ஸ் பேட்டிங்க்கு வருவாரே தெரியாது. ஏன்னா அவரோட ஆர்டர் மிடில் ஆர்டர். இவர் கண்டிப்பா பேட்டிங் வந்துருவார் அப்படிங்கிறப்போ இவரு கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா தெரியுறாரு. ரூதர்ஃபோர்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்காக
ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல நம்ம விரல் விட்டு நம்ம ஈஸியா தெரிஞ்சக்கூடிய பிளேயர்ல சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் 2 பேரும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல, சூமன் கில் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா மேட்சஸுமே அவர்கிட்ட இருந்து அவருக்கு எதுக்காக அவரை உள்ள கொண்டு வராங்களோ அந்த வேலையை கணக்கச்சிதமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா ரூதர்ஃபோர்டு தான். அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் பயன்படுத்துறாங்க. வருவாரு, ஒரு 15 பாலுக்கு ஒரு 30 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு பெருசா யாருக்குமே தெரியப்படுத்தாம நான் தான் அவர் தான் மேட்ச் வினிங் டர்னிங் பாயிண்ட் இருப்பார். பெருசா தெரியாம அவர் போய் உட்காந்துருவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சரியா பண்ணிட்டு இருக்காரு ரூதர்ஃபோர்ட். ஆனா அவர் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாலுமே அடிக்க போறது மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாருமே வேரியேஷன்ஸ் போடக்கூடிய ஒரு சூப்பரான T20 பவுலர்ஸ் அது நம்ம பார்க்க வேணும். இப்ப பேட் கமின்ஸ் நிறைய கட்டர் வேரியேஷன்ஸ் போடுவாரு, ஸ்லோவர் பவுன்சஸ் போடுவாரு, அதுல இவருக்கு கண்டிப்பா த்ரெட். ஹர்ஷல் பட்டேல் யூஸ்வலாவே அவரோட பால் ரொம்ப பொறுமையா தான், அவர் ரொம்ப வேரியேஷன்ஸ் போடுவாரு, பேக்கப் தான் டெலிவரி போடுவாரு, கட்டர்ஸ் பால் நிறைய போடுவாரு. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன். ஜெய்தேவ் உன்னட்கட் அதுக்கு மேல பால் நீங்க சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம மேல வந்து அடிக்கும், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் அந்த அளவுக்கு கொடுப்பாரு. ஸோ பால் திடீர்னு 130 இருக்கும், அடுத்த பால் அதே ஸ்டைல்ல தான் இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து 110, 102, 105 இந்த ரேஞ்சில் இருக்கும் பாலோட வேரியேஷன், ஸ்பீட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கட்டர்ஸ் வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ், அதுல இவர்கிட்ட இருந்து பெருசா ஸ்கோர் வருமானா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 ரன்ஸ் தான் வரைக்கும் அடிப்பாரு. அது ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. கிளென் பிலிப்ஸை இந்த மேட்ச் வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 3 ஃபாரின் பிளேயரோட தான் போனாங்க. ரபாடா ஒரு பர்சனல் இஷ்யூனால அவர் நாட்டுக்கு திரும்பி இருக்காரு. திரும்ப வர்றதுக்கு மேபி 1 வீக் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளென் பிலிப்ஸ் தான் இந்த மேட்ச் வந்து டைரக்டா பிளேயர்களுக்கு வர போறோம். ஏன்னா ஒரு பேட்டிங் ட்ராக், ஒரு பேட்டிங் டெப்த்தை கொண்டு போகணும் அப்படின்ட்டு அர்ஷத் கானை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல கிளென் பிலிப்ஸை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ கிளென் பிலிப்ஸுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்கான்னா ஸ்லைட்டி சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், கமிந்து மெந்திஸ்னு இப்படி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி நான் சொன்ன ஒரு விஷயம், அந்த டாப் ஆர்டர்ஸ்ல 2 பேருமே ஒரு 7 ஓவர் 8 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்ற பட்சத்துல அந்த இடத்துல கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ கிளென் பிலிப்ஸுக்கு அந்த டாப் ஆர்டர் ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் கொண்டு வராங்க, ஒரு 7 ஓவர் வரைக்கும் கொண்டு வர போறாங்க அப்படின்னு நீங்க உங்க டீம்ல 2 பேரையுமே பிக் பண்றீங்க, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேருமே பிக் பண்ணி ஒரு டீம் காம்பினேஷன்ஸ் உருவாக்குறீங்கன்னா அதுல வந்து கிளென் பிலிப்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஓவர் மினிமம் போல் பண்ணிடுவாரு. தென் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் பாயிண்ட் திசையில இருக்கும், தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும். இந்த 2 இடத்துல இருப்பாரு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களான அந்த இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. தென் பேட்டிங்ல கடைசி வரைக்கும் நின்று மேட்ச் ஒரு மாதிரி கொண்டு போவாருங்க. ஒரு பெஸ்ட் பிளேயர் கரண்ட்ல. பட் அவர் உள்ள கொண்டு வராம இருக்கிறதுக்கு காரணம் லாட் ஆஃப் T20 பேட்ஸ்மேன்ஸ், முக்கியமான பவுலர்ஸ் வந்ததுனால அவர் கொண்டு வரல. இந்த மேட்ச் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உள்ள வர பட்சத்துல ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காம இருப்பாரு, லோ பர்சன்டேஜ் பிக்காம இருப்பாரு. நான் சொன்ன மாதிரி அந்த டாப் ஆப்போனன்ட் டீம்ல கூட டாப் ஆர்டர் 2 பேர் நீங்க போறீங்கன்னா அதுல வந்து இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஷாருக் கான் அவருக்கு முன்னாடியே மேபி ராகுல் டிவாட்டியாவை கொண்டு வரலாம். ஷாருக் கானுக்கான வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாருன்னு தான் தோணுது. இப்போ அவரோட டவுன் இன்னும் அடுத்த கிளென் பிலிப்ஸ்க்கு அப்புறம் தான் போக போகுது. அப்படிங்கிறப்போ கடைசி 3 ஓவர் வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ராகுல் டிவாட்டியாவுக்கு அதுக்கும் கம்மி, கடைசி ஒரு 2 ஓவர்ல வந்து ஒரு 15 to 20 ரன் குயிக்கா ஆடுவாரு. ஃபேண்டஸ் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சூமன் கில், ஜாஸ் பட்லர் அண்ட் கிளென் பிலிப்ஸ் இந்த 3 பேரும் மோர் இம்பார்ட்டன்ட். கரண்ட் ஃபார்ம் சாய் சுதர்சனோட ஃபார்முக்காக நீங்க வந்து அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த காம்ப்ரமைஸ்னால மேபி ஏர்லி விக்கெட்ஸ் விடலாம். பவுலிங்ல இசான் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், சாய் கிஷோர், ரஷீத் கான் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் இருக்கு. 3 பேர் ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர், தென் பிளஸ் கிளென் பிலிப்ஸ் அவருக்கு ஒரு மேபி ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க. அந்த 2 ஓவர் யாரோட ஓவர்ல இருந்து போகும் அப்படின்னா கண்டிப்பா சாய் கிஷோர்ல இருந்து 1 ஓவரும், தென் இசான் சர்மா கிட்ட இருந்து 1 ஓவர். இந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஒரு ஓவர் கிளென் பிலிப்ஸ்க்கு போயிடுங்க. இப்ப சிராஜ் அவரோட 4 ஓவர், தென் பிரசித் கிருஷ்ணா அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. குறிப்பா டெத் ஓவர்ல இப்போ இந்த டீமுக்கான காம்பினேஷனே யாருன்னா சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் தான். ஸோ இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த பவர் பிளேல 3 ஓவர் வரைக்கும் சிராஜுக்கு கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்போ 1 ஓவர் தான் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் போல் பண்ண போறாரு. ஸோ அப்போ எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல மோஸ்ட்லி அமைய போகுதுன்னா ரஷீத் கானும் பிரசித் கிருஷ்ணாவும் தான் டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்ற மாதிரியான விஷயம் இந்த மேட்ச் வந்து அமைய போகுது. ஸோ ரஷீத் கான் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் இவருக்கு நிறைய கேச்சஸ் ட்ராப், தென் LBW நிறைய வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ரிவ்யூலாம் முடிஞ்சு ஸோ இந்த மேட்ச் அவர் ஃபேண்டசி வழி அதிகமாக போது, அவர் ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இசான் சர்மா இருந்து 1 விக்கெட்டும், சாய் கிஷோர் இருந்து ஒரு விக்கெட்டும் வந்து
கிடைக்கும். இதுதான் இந்த டீமுக்கான காம்பினேஷன்ஸ். இந்த டீம்ல இருந்து ஒரு 7 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வர வாய்ப்புள்ள ஒரு 7 பிளேயர்னு பாத்தீங்கன்னா ரஷித் கான் 1, பிரசித் கிருஷ்ணா 2, கிளென் பிலிப்ஸ் 3, ஜாஸ் பட்லர் 4, சோமன் கில் 5, தென் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் 6, முகமது சிராஜ் 7. இந்த 7 பிளேயரும் குஜராத் டைட்டன்ஸ் டீம்ல இருந்தும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 1, டிராவிஸ் ஹெட் 2, நிதிஷ்குமார் ரெட்டி 3, தென் ஹென்ரி கிளாசன் 4, பேட் கமின்ஸ் 5, ஹர்ஷல் பட்டேல் 6, தென் முகமது சமி 7. இந்த 7 பிளேயரும் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட் நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல இருந்து மல்டிபிள் டீம்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். பேட் கமின்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து அவருக்கு நீங்க கொடுங்க. தென் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சோமன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ரஷித் கானுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டீம்லயாவது பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.